கேகேஆர் vs மும்பை இந்தியன்ஸ் ரெண்டு டீமுக்கான மேட்ச். கேகேஆர் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துட்டாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 10 ஓவர் ஃபர்ஸ்ட் 3 ஓவர் காமன் பவர் பிளே 5 bowler யூஸ் பண்ணணும். கேகேஆர் ஃபர்ஸ்ட் மேட்சாக வின் பண்ணியிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் அவங்களுமே ஃபர்ஸ்ட் மேட்சாக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் பேட்டிலாக இருக்கும். ஸ்ட்ரைக்கில் முரளி, நான் ஸ்ட்ரைக்கில் நட்ராஜ், பவுலிங்கெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காரு. நல்லா ஸ்டாப் ஸ்லிப்பில் நல்ல எஃபர்ட்டுங்க. ஒரு டாட் பால், செகண்ட் ஒன் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், எக்ஸ்ட்ரா ஃபேஸில் ஒரு டாட் பால் அகெயின், தேர்ட் ஒன் ஃபுல் டாஸாக மிஸ் பண்ணியிருக்காரு. கீப்பர் எடுக்கல. இங்கே ஒரு குயிக் சிங்கிள், ஃபர்ஸ்ட் சிங்கிள், ஃபோர்த் ஒன் சான்ஸ் ஆர் கேட்ச். டாப் ஏஜ் மாதிரி போட்டிருக்கு. கேட்சுக்கு போலங்க. இங்கே ஒரு சிங்கிள், லாஸ்ட் டூ புல் ஷாட் அக்ராஸ். அங்கே ஃபீல்டரி இல்லை, 1 bounceல பவுண்ட்ரி. இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி முரளியோட பேட்லேருந்து. லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஓவரில் ஃபுல் டாஸை மிஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஏரியா சுற்றிட்டாரு. இங்கே ரன்னுக்கான சான்ஸ் இல்லை. கடைசி பால் பால் நல்லா கம்பேக். ஃபர்ஸ்ட் ஓவரில் ஸ்கோர் 6 வந்திருக்கு. விக்கெட் அது லூஸ் பண்ணல மும்பை இந்தியன்ஸ். நியூ பாலர் சந்தீஷ் வந்திருக்காரு பவுலிங் எல்லாம். ஃபர்ஸ்ட் பால் டாப் ஏஜ் பேக்கில் தான் வந்திருக்கு. பேக்லேயே போயிடுச்சுங்க. கிராண்டட் 2 ஹைட்டு தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகல. இங்கே ஃபீல்டர்ஸ் அவைட் தான் இருக்காங்க. இங்கே ஈஸி 2 runs. காவசாபர் பண்ணி விட்டுருக்காரு. இந்த முறை நடராஜோட பேட்டில் ஃபர்ஸ்ட் பவுண்டரி, ஃபோர்த் ஒன் அகைன் ஒரு புல் ஷாட். இந்த முறை ஃபீல்டர் இருக்காரு டீப்ல. ஸ்டைலிவா எடுத்துருக்காருங்க. பாலுக்கு நல்ல டேக்கன் சிவா. முக்கியமான ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்றாங்க மும்பை இந்தியன்ஸ். பவுண்டரிக்கு அப்புறம் விக்கெட் லூஸ் பண்றாரு நட்ராஜ். நியூ பேட்ஸ்மேன் பூவரஸ் வந்திருக்காரு. அகைன் ஒரு புல் ஷாட். ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரியா மாத்திருக்காரு. தரையா பவுண்டரி விக்கெட் அப்புறம் பிரஷர் இல்லாம ஸ்னீக்கர் விக்கெட்டிங்க. நல்ல கம்பேங்க. ரிவெஞ்ச் 11 சொல்லலாம். பவுண்டரிக்கு ஒரு விக்கெட் லூஸ் பண்றாரு பூவரஸ். செகண்ட் விக்கெட் லூஸ் பண்றாங்க மும்பை இந்தியன்ஸ். 2 ஓவருக்கு ஸ்கோர் 18. 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். நல்ல புல் ஷாட். பவுண்டரி போயிருக்கு. சிவா வந்திருக்காரு பவுலிங் எல்லாம். செகண்ட் அகைன் இந்த முறை பேக்ல நினைக்கிறேன். இந்த முறை கவஸ்க்கு மேல டீப்ல ஃபீல்டரே இல்லை. அதன் காரணமா 1 bounce 2 bounceல பவுண்டரி போல நினைக்கிறேன். ஐயோ நல்லா சேவ். டீப்ல போல நினைக்கிறேங்க. 3 ரன். நியூ பேட்ஸ்மேன் சிவா ஸ்ட்ரைக்ல. டாப் ஏஜ் சான்ஸ் ஃபார் கேட்ச். கீப்பர் தெளிவா எடுத்துருக்காரு. நல்ல டேக் ஆடணும். தேர்ட் விக்கெட் லூஸ் பண்றாங்க மும்பை இந்தியன்ஸ். நியூ பேட்ஸ்மேன் பேக்ல கல்லு போட்டு வந்திருக்கு. ஓடி தான் எடுக்கணும். நீங்க 2 runs. ஒரு அவுட் சைட் ஏஜ் கேரி ஆகல. பாலும் ஸ்டாப் பண்ணல. 2 runsங்க. 3 ஓவருக்கு ஸ்கோர் 29. ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட்டே. இந்த பாலும் டாட்டா போட்டிருக்காரு நகராஜ். தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் தெளிவாக பாயிண்ட் பண்ணிட்டாருங்க. பட்டோட தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் சிக்ஸர் முரளியோட பேட்ல இருந்து. லெக் பைஸ். நல்ல கம்பேக். பேக்ல போயிருக்குங்க. கிராண்டட் 2 நல்ல ஸ்டாப் அவுட் வந்து 4 ஓவருக்கு ஸ்கோர் 38. 3 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். அவுட் சைட் ஏஜ் கீப்பர் கேரி ஆகல. பேக்ல தான் வந்திருக்கு. ஒரு சிங்கிள் ஒரு அட்டாக் லெக்ல போட்டிருக்கு. டாட் பால். தேர்ட் ஒன் ரொம்ப ஷார்ட்டா போடாரு. பேக்ல போயிருக்கு. கிராண்டட் 2 பேட்ல நிக்கிறியா விக்கெட்டிங்க. ஸோ முக்கியமான 4th விக்கெட் லூஸ் பண்றாங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ நல்லா பிரேக் த்ரூங்க. முக்கியமான விக்கெட் எடுத்திருக்காருங்க நந்தி. ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் அஜித் வந்திருக்காரு. ஒரு ஃபுல் ஃபேஸ்ல ஒரு வைடு +1 கீப்பர் எடுக்கல. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் மைண்ட்ல தட்டி விட்டு ஒரு சிங்கிள். கவர்ஸ் ரீஜன்ல போயிருக்கு. ஒரு சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள். 5 ஓவருக்கு ஸ்கோர் 44 வந்திருக்கு.
இவ்வளோ போலிங்களா நல்லா போய் ஷார்ட் அடிக்கிறது திசையில் கேப்பில் போயிருக்கு. நல்லா ஸ்டாப் அடிக்கு. எங்க 2 ரன்ஸ். சான்ஸ் ஆர் கேட்ச் பார்க்கலாம். கேட்ச் ஆகிட்டு இருக்காரு. 6ம் போயிருக்கு. நல்ல கம்பேக். டாட் பால். நாலு யாருக்கா ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்காரு தூக்கி. சிங்கிள் லாங்கல்ல. கேப்ல தட்டிட்டு இருக்காரு. இத்தனை ஓட்டங்கள் நடைபெற்றே கொண்டிருக்கிறது. பெரியமா பால் அடிக்கல. இங்க 3 ரன் இந்த பால். சான்ஸ் ஆர் கேட்ச் ஆர் டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். தெளிவா கேட்ச் எடுத்திருக்காரு லைன்ல. நல்ல டேக்கன் சிவா. இந்த மிஸ்டேக்கும் பண்ணல. முக்கியமான சுத்திகள் யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த பால் விக்கெட்டுங்க. ஸோ பேட்ஸ்மேன் வெளியே போயிட்டு உள்ள ஒரு ப்ளஸ் கீப்பர் அடிச்சிட்டாரு. பேக் டு பேக் விக்கெட் யூஸ் பண்றாங்க மும்பை இந்தியன்ஸ். ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் வந்திருக்காரு. தான் போயிருக்குதுமே. பொறுமை எடுக்கலாங்க. இந்த பால் 3 ரன். ஓவர்த்ரோல கரெக்ட் பண்ணலாம். இந்த பால் 4 ரன். நெக்ஸ்ட் சாப்பிட்ட தெரியுது. ஒரு சிங்கிள். நிறைய மிஸ் ஃபீல் பண்ணிருக்காங்க கேகேஆர்ல இருந்து. பேக் டு பேக் 2 ரன்ஸ். தரையொட்டி தான் ஆட பார்க்குறாங்க மும்பை இந்தியன்ஸ். எல்லாருக்கும் ஸ்கோர் 65 ரன் வந்திருக்கு. 6 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். பவுலிங் எல்லாம் கைன் பார்த்திபன் வந்திருக்காரு. அவருக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பால். பேட்ல நிக்கிறது விக்கெட். 1 more விக்கெட் லூஸ் பண்றாங்க மும்பை இந்தியன்ஸ். ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன். இந்த மாதிரி வைட்டா போட்டுக்காரு. ஃபீல்டரே இல்ல அடிக்கலாம் இருக்காங்க. கண்டிப்பா 2 ரன் பண்ணிடுவாங்க. அதான் நடந்துருக்கு. 2 ரன்ஸ். சாப்பிட்டு தட்டிருக்காரு. ஒரு பாயிண்ட்ல ஒரு சிங்கிள் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 8 ஓவருக்கு ஸ்கோர் 72 ரன் வந்திருக்கு. நாகராஜ் வந்துருக்காரு பவுலிங் எண்ணில். ஃபர்ஸ்ட் பால். ஒரு சிங்கிள். இப்போ தலைக்கு மேல வந்திருக்கு. பேக்ல ஒரு சிங்கிள். ஒரு இன்சைட் ஏஜ். வீட்டில் ஒரு சிங்கிள் கிடைக்கும். பேக்ல ஒரு 102. ஒன்பது ஸ்கோர் 81 வந்திருக்கு. லாஸ்ட் ஒன் ஃபைனல் ஓவர். டிஜி பவுலிங் எல்லாம் ஃபர்ஸ்ட் பால். ஒரு ஃபுல் டாஸ் கீப்பருக்கு தான் வந்திருக்கு. டாட் பால். கீப்பர் கேரி ஆகல. பேக்ல தான் வந்திருக்கு. ஒரு சிங்கிள். டிஸ்டன்ஸ் போயிருக்கு. ஒரு தேவையான சிக்ஸர். ஒன் ப்ளஸ் 1 விக்கெட்டுங்க. ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் ரீச் ஆகல. ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன். கட் ஷாட் பாயிண்ட்ல ஒரு சிங்கிள் கிடைக்கும்.
கடைசி பால் 2 ரன்னுங்க. நல்லா ரன்னிங். ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா 92 ரன் நடணும் கேகேஆர். கேகேஆர் அவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 85 ரன் சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி ஃபஸ்ட்டு 3 ஓவர் மட்டும் எடுக்க முடியல. ஃபஸ்ட்டு 3 ஓவருக்கு ஸ்கோர் 30 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க கேகேஆர். நியூ பவுலர் பவுலிங் பால் ஷார்ட் ஸ்டார்ட்ல இருக்கு. டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். நல்லா டேக் அண்ட் டீப்பா 10 விக்கெட் லூஸ் பண்றாங்க கேகேஆர். நியூ பேட்ஸ்மேன் பார்த்திபன் வந்திருக்காரு. ஒரு மேட்ச் ஒரு ரெஸ்பான்சிபிள் பேட்டிங் பார்த்தோம். ஒரு லீடிங் ஏஜ் ஒரு குயிக் சிங்கிள். ஒரு அவுட் சைட் எட்ஜ் கீப்பர் கேரி ஆகல. பேக்ல தான் வந்திருக்கு. ஒரு சிங்கிள். மேல போய் டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். ஐயோ நல்லா எஃபோர்ட்டுங்க. நல்லா ட்ரை. பேக்கப் ஃபீல்டர் எடுக்கலாங்க. பவுண்டரி மச்சினேட் பவுண்டரி பார்த்திபனோட பேட் ஸ்ட்ரைக் கிளிக்கா. இந்த 2 விக்கெட்டுமே கீ விக்கெட்டா இருக்கும். போன மேட்ச்ல கடைசி ஒரு முடிச்சு கொடுத்துட்டாங்க. கோயிலா போட்டிருக்காரு இந்த மாதிரி. லாஸ்ட் இந்த ஓவரில் நல்லா யாருக்கார் கிரீஸ்லேயே போட்டிருக்காரு. இங்கே கீப்பர் அடிக்கல. சிங்கிள். அவருக்கு ஸ்கோர் 38 வந்திருக்கு. ஷார்ட் டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். தெளிவாக எடுத்துருக்காரு. நல்லா நல்லா டேக் அண்ட் சிவான்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமான 3rd விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க கேகேஆர். போன மேட்ச் ஒரு ரெஸ்பான்சிபிள் பேட்டிங் பார்த்தோம். இதோட அன்லக்கி ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் விக்கெட்டாக போட்டிருக்காரு. ஒயில டாட் பால். 4 ஓவருக்கு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 38. ஷார்ட் மாறிட்டு டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். எஸ் கிளியர் பண்ணியிருக்காரு. ஒரு தேவையான 6 கேகேஆருக்கு. ஷார்ட் அகைன் இந்த மாதிரி கவர்ஸ்ல தான் போயிருக்கு. எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல கேட்ச். ஐயோ ஷார்ட் அகைன் இந்த மாதிரி ஹைட் தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கேட்சை எடுத்திருக்காங்க லைன்ல. என்ன கொடுக்கல இப்போ வரைக்குமே. பால் டிஸ்கஸ் பண்ணி விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. 4th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க கேகேஆர். நல்லா கேட்சுங்க லைனில். நல்லா ஃபீல்டிங். ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் லாஸ்ட் ஒன் இந்த ஊரில். நல்ல ஷாட்டு. கவர் ஸ்பீடாக இருக்குது. நேராக கைக்கே போயிருக்கு. நல்ல டேக் ஆன். பேக் டு பேக் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க கேகேஆர். நல்லா ஓவருங்க. 5 ஓவருக்கு ஸ்கோர் 48 வந்துருக்கு. 5 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க கேகேஆர். போனோட நல்லா வருங்க. 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க போன ஓவரில். ஸோ ரெமேரிக்கா 5 ஓவருக்கு 42 இருந்தால் தேவை. சிவா வந்துருக்கிற பவுலிங்கில் ஃபுல் டாஸ் காஸ்ட்ல தூக்கி தான் விட்டுருக்கா. டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். கேட்சுக்கு வந்தாரு. பாலை இடிக்கல. இங்கே ஒரு 2 ரன்ஸ். செகண்ட் விக்கெட்டாக போட்டுக்காருங்க. டாட்டு கீழே டாட் பால். கண்ட்ரோலே இல்லை. ஒய்டாக போட்டிருக்காரு. ஸோ போன பால் நோ பால் கொடுத்துருக்காங்க. மேட்டை விட்டு வெளியே போட்டனால ஃப்ரீட தெளிவாக போட்டிருக்காருங்க. டாட் பால். ஷார்ட் டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். தெளிவாக கம்ஃபர்டபுளாக எடுத்துருக்காருங்க. நல்லா டேக் ஆன். முக்கியமான விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க இங்கே கேகேஆர். போன மேட்சை ஒரு ரெஸ்பான்சிபிள் பேட்டிங் பார்த்து காந்திட்டாரு அன்னைக்கு இந்த. ஸோ கண்டிப்பாக ஸ்ட்ரைக்கில் தான் மேட்சை மாற்றிருப்பாரு. ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் வயலில் தெளிவாக போட்டுருக்காருங்க. டாட் பால்.
சான்ஸ் ஃபார் கேட்ச். இதுவுமே ஹைட் தான் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகல. டேக் அண்ட் பேக் டு பேக் விக்கெட் லூஸ் பண்றாங்க கேகேஆர். ஆரோருக்கு ஸ்கோர் 51 வந்திருக்கு. டாட் பால். நல்லா ஸ்டாப் டீப்பா நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் வெளியே வந்துட்டார். யாஸ் விக்கெட்டுங்க அங்கே ரன் அவுட்ல. ஸோ கம்யூனிகேஷனே இல்லை. பேக் டு பேக் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க கேகேஆர். ஸோ கடைசி 2 ஓவரில் பேட்டிங் ஸ்ட்ரகிளாக இருக்குங்க. நான் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சிவா வந்திருக்காரு. நெக்ஸ்ட் இந்த ஒரு ஒயிட்டாக போட்டிருக்காரு. அக்ராஸ் மெடிக்கேட்டில் தான் போயிருக்கு. தெரியா நல்லா ஸ்டாப், சிங்கிள் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்பில் போட்டிருக்கோம். நல்ல ஃபிளிக். அங்கே ஃபீல்டரே இல்லை, கேப்பாக கரெக்டாக பிளேஸ் பண்ணியிருக்காரு. ஒரு தாவையான பவுண்டரி ரிஷிவோட பேட்லேருந்து. ஸ்விங் நம்ம ஸ்டம்புக்கு ரொம்ப க்ளோஸ். டாட் பால். நல்லா கம் பேக். 7 ஓவருக்கு ஸ்கோர் 60 ரன் இருந்திருக்கு. ரிமைன் இருக்க 3 ஓவருக்கு 32 ரன் தேவை. ஓவருக்கு 10 ரன் தான் ஆடணும். ஸோ கேகேஆர் 8 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. 2 விக்கெட் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் பால் நியூ பாலர் பவுலிங் இல்லை. விக்கெட் ரொம்ப கீழே பவுன்ஸே ஆகல. இங்கே குயிக்காக சிங்கிளாக மாற்றிட்டாங்க. ட்ரை டாட் பால். டாப் ஏஜ் அங்கே ஃபீல்டரே இல்லை. கண்டிப்பாக புஷ் பண்ணிவிடுவாங்க. எஸ் புஷ் பண்ணிட்டாங்க. 2 ரன்ஸ். அகைன் பேக்கப்பில் எடுக்கலாங்க. இப்போ வரைக்குமே எடுக்கல. ஐயோ அங்கேயும் ஒரு மிஸ் ஃபீல்டு. இந்த பால் 4 ரன் பவுண்டரி வந்துடுச்சு. நல்லா ஷார்ட் ஆனால் பேக்கில் தான் போயிட்டு நினைக்கிறேன். கிராண்டட் 2. நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் கவர்ஸ் ரீஜனில் போயிருக்கு. இப்போ மிஸ் பண்ணாங்க, புஷ் பண்ணிடுவாங்க. எஸ் அங்கே மிஸ் ஃபீல்ட் பவுண்டரிங்க. முக்கியமான இடத்துல பவுண்டரியாக விட்டுருக்காங்க. ஒரு மச்சினட் பவுண்டரி ஷிவோட பேட்லேருந்து. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் தொட்டு விட்டாருங்க. அப்படி பேக்கில் தான் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கலாம். இங்கே ஒரு சின்ன மிஸ் ஃபீல்ட். 2 ரன்ஸ். இங்கே கடைசி பால் 2 ரன்ஸ். ஒரு ஸ்கோர் 72. ரிமைன் இருக்க பாயிண்ட்டுக்கு 20 ரன் தான் தேவை. ஸோ மேட்ச் வரேன் சொல்லலாம். பூரஸ் வந்திருக்கிற போலிங்கில் நல்லா இருக்க கிரீஸ்லேயே போட்டிருக்காரு. நல்லா இருக்க காம்படிஷன். நோ பால் சிக்னல். பவுலிங் செக்ஷனில் நோ பால் கொடுத்துருக்காரு. நோ பால் ப்ளஸ் சிங்கிள். பவுலிங் செக்ஷனில் பவுலர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நியூ பவுலர் பவுலிங். ஏன்னா இந்த பால் ஃப்ரீட்டாக யூஸ் பண்ண வராங்க. பார்க்கலாம் கேகேஆர். ரொம்ப ஷார்ட்டாக தான் போட காம்படிஷன். நோ பால் சிக்னல். அகைன் பவுலிங் செக்ஷன் அகைன் ஃப்ரீட் அகைன் கண்டினியூ ஆகுது. அகைன் நியூ பவுலர். இந்த பால் ஃப்ரீட்டாக யூஸ் பண்ணுவாங்க பார்க்கலாம். ஸோ இன்னும் 11 பாலுக்கு 15 தான் தேவை. இந்த பால் ஃப்ரீட் பால். ஒரு ஃபுல் ஷாட். கேட்ச் எடுத்தாலுமே ஃப்ரீட் கண்டினியூ ஆகும். எஸ் கேட்ச் எடுத்திருக்காரு. நல்ல டேக்கன். இங்கே நல்ல ரன்னிங்க. 2 ரன்ஸ். ஒரு தேவையான 2. ஸோ 10 பாலுக்கு 13 ரன் தேவை. பேக்கில் தட்டி விட்டாருங்க. நல்லா மைண்ட் கிராண்டட் 2 கிடைக்கும். 9 பாலுக்கு 11 ரன் தேவை. நல்ல ஏற்கார். டீப்பில் தான் ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. எடுக்கல. இங்கே புஷ் பண்ணிட்டாங்க. ஓய்யோ நிறைய மிஸ்ஃபீல் பண்ணியிருக்காங்க மும்பையில இருந்து. இங்கே 2 ரன்ஸ். சிங்கிளாக டபுளாக மாற்றிட்டாங்க. 8 பாலுக்கு 9 ரன் தான் தேவை. பால் 2 பால் வந்துட்டாங்க. லாஸ்ட் 2. ஃபுல் பேஸில் ஒரு வைடு. கீப்பர் எடுக்கல. இந்த பால் ஒயிட் ப்ளஸ் பண்ணுங்க. ஸோ நீங்கள் 7 ரன் தான் ஆடணும். 8க்கு 7 ஷார்ட். லீடிங் ஏஜ் மாதிரி பட்டிருக்கு. விக்கெட்லாம் போயிருக்கு. ஓய்யோ லைனில் தெளிவாக எடுத்துட்டாருங்க. நல்ல டேக்கா. 9th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க முக்கியமான நேரத்தில். ஸோ மேட்ச் இன்னுமே முடியல. ஒரே ஒரு விக்கெட் தான் இருக்குது கேகேஆருக்கு. நல்லா கேட்சுங்க டீப்பில். இப்போ மேட்ச் மாதிரி இருக்குது இந்த பாலில். விக்கெட்லாக நியூ பேட்ஸ்மேன். இப்போ 7க்கு 7 ரன் தான் தேவை. பால் 2 பாலாக ஸ்கோர் பண்ணணும். ஸோ தட்டி விட்டுருக்காரு. தேர்ட் மேனில் அங்கே ஃபீல்டரே இல்லை. இங்கே புஷ் பண்ணிட்டாங்க. ரன் அவுட் பண்ணிருந்தா பெடிஷன். கேட்டீங்க. ஓய்யோ மேட்ச முடிஞ்சிருச்சுங்க இந்த பந்திலே. ஸோ மேட்ச் ஒரு ரனோட ஸ்டாப் பண்ணியிருந்தாலே கண்டிப்பாக மேட்ச் முடிச்சிருக்கலாம்.
இன்றைக்கோட இந்த மேட்சை மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணுறாங்க. ஸோ எங்கேயோ இருந்த மேட்சை கொண்டு வந்து இப்படி இருக்காங்க. ஸோ பால் டு பால் தான் ஸ்கோர் பண்ணணும், அந்த நிலைமையில லூஸ் பண்ணியிருக்காங்க கேகேஆர். ஸோ கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க.